பாமினி பாவை. அத்தியாயம் 16. மண்டியிட்ட மாடப்புறா. இரு கரையும் தொட்டுக்கொண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளத்தின் பேரொலியைப் போல கலகலவென்று சிரித்தார் ராமராயர். அறவீட்டு ஆண்மகனின் அட்டகாசமான சிரிப்பொலியோடு வெள்ளி மணியோசையை போன்ற மந்தகாசமான சிரிப்பொலியும் கலந்து வந்தது. பகைவர்களின் மனம் புகையும் அளவுக்கு விஜயநகரத்தின் பெருமையை உன்னத நிலைக்கு உயர்த்தி ஒப்பற்ற முறையில் ஆட்சி செலுத்தி வரும் அறவீட்டு ராமராயரின் அன்புக்கு பாத்திரமான ஆசை மனைவி சத்யபாமா தான் தனது கணவரான மகா மண்டலேஸ்வரருக்கு தாம்பூலத்தை மடித்து கொடுத்து கொண்டே அப்படி கிண்கிணி நாதம் எழுப்பி கொண்டிருந்தாள். கோவா, ஹோனவார், பத்கல் ஆகிய துறைகளிலிருந்து சாம்ராஜ்யத்தில் குதிரைப்படைக்காக கொண்டு வரப்பட்டுள்ள அசுவங்களை பார்வையிடவே தர்ம பத்தினியுடன் வருகை தந்திருந்தார் ராமராயர். தன்னிகரற்ற அராபிய பாரசீக குதிரைகள் பறந்து கிடந்த மைதானத்தில் பல்லாயிரக்கணக்காக தரம் பிரித்து நிறுத்தப்பட்டிருந்தன. வெண்மை உடலிலே வண்ண பொட்டுக்களுடைய இரு வர்ண குதிரைகளும் அந்த கூட்டத்திலே இடம்பெற்றிருந்தன. வேகத்திலே வேங்கையை ஒத்த அவை உருவத்திலும் அவைகளை நினைவுறுத்துவது போல் இருந்தது. அசுவ சாஸ்திரத்திலே வல்லவரான அறவீட்டு ராயர் குதிரைகளின் லட்சணங்களுக்கு ஏற்ப அவைகளின் சேவையை நிர்ணயிக்கவே அங்கு அன்று வந்திருந்தார். கண்டகார நாயகர்கள் அருகிலே கைகட்டி ஆசனத்தின் ஒரு புறத்தில் சற்று ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். மற்றும் சில அதிகாரிகள் ஆணையை எதிர்பார்த்து ஆங்காங்கு நின்றிருந்தார்கள். ராமராயர் தாம் வந்த காரியத்தை முடித்த பின்பு தம் இள மனைவியின் கையினால் தாம்பூலம் வாங்கி தரித்து இளைப்பாறிக் கொண்டிருந்தார். பாரதத்துக்கு வெளியில் உள்ள முஸ்லிம் அரசுகளான பாரசீகம், அரேபியா ஆகிய ராஜ்யங்களில் இருந்து வரும் குதிரைகளை பாரதத்தில் உள்ள முஸ்லிம் அரசுகளான பாமினி ராஜ்யங்களுக்கு போகாமல் அத்தனையையும் விலை பேசி வாங்கிவிடும் விஜயநகரத்தின் திறமையையும் பெருமையையும் பற்றி தன் அருமை மனைவிக்கு விளக்கி கொண்டிருந்த போது ஆதி நாளில் நடந்த சம்பவங்கள் சிலவற்றை சொல்ல நேர்ந்தது. அதை கேட்டு அடக்கமாட்டாத சிரிப்பை அவிழ்த்து விட்டாள் அழகி சத்யபாமா. அவள் ஆனந்தத்திலே அறவீட்டாரும் கலந்து கொண்டார். முஸ்லிம்களின் ஆதிக்கம் பாரதத்தில் பரவி வரும்போது அவர்களின் வெற்றிக்கு குதிரை படைகளின் திறமைதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டார்கள் இந்திய மன்னர்கள். ஆனால் பாரசீகம், அரேபியா ஆகிய நாடுகளில் இருந்து குதிரைகளை கப்பல்களில் கொண்டு வந்த வியாபாரிகள் தங்கள் இனத்தவரான முஸ்லிம் மன்னர்களுக்கே அவைகளை விற்று வந்தனர். விஜயநகர வேந்தர்களான ராயர்களால் நல்ல குதிரைகளை அடைய முடியாத வேதனையை தாழ முடியவில்லை. இரண்டாம் விருபாட்சர் இன வேற்றுமை பாராட்டும் இந்த அராபிய வியாபாரிகளிடம் ஆத்திரம் கொண்டு கோவா துறைமுகத்தில் உள்ள அவர்கள் அத்துணை பேரையும் கொன்று குவிக்கும்படி செய்தார். இந்த கொடுமையினாலும் நிலைமை சீர்திருந்தி விடவில்லை. அதற்கு பதில் விஜயநகரத்து துறைமுகங்கள் 1-2 குதிரைகளோடு வந்து இறங்கிய ஒரு சில கப்பல்களும் ஓட்டம் பிடித்தன. இப்படியாக அயல் நாட்டு அற்புத குதிரைகள் இன்றியே விஜயநகரம் வளர வேண்டியது ஆயிற்று. விருபாட்சருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த சாளுவ நரசிம்மர் அந்நிய வியாபாரிகளை மிரட்டி தன்னிறைவு பெற முடியாது என்பதை உணர்ந்து பீதி அடைந்திருந்த அராபிய வியாபாரிகளுக்கு அபயம் அளித்து ஆசை வார்த்தைகள் கூறி அளவுக்கு மீறிய சலுகைகளும் வழங்கி குதிரைகளை விஜயநகரத்துக்கே விற்கும்படியான ஏற்பாட்டை செய்து முடித்தார். அராபிய வியாபாரிகள் தங்கள் கப்பல்களில் ஏற்றும் குதிரைகள் அத்தனையையும் கொழுத்த லாபத்துடன் கொள்முதல் செய்ய முடியும் என்று அறிந்தபோது ஏன் ஓடோடி வரமாட்டார்கள்? கேட்ட விலையை மறுக்காமல் கொடுப்பதாக மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை ராயர். கப்பல் பிரயாணத்தில் இறந்து போகும் குதிரைகளுக்கும் கூட பொருள் கொடுத்தார் நரசிம்மர். இறந்த குதிரையின் அடையாளமாக அதன் வாளை மட்டும் வெட்டி எடுத்து கொண்டு வந்து காட்ட வேண்டும். அது உயிரோடு இருந்திருக்குமானால் என்ன விலை பெறுமோ அதை கொடுத்தார் விஜயநகரத்து வேந்தர். குதிரை படையை பெருக்க இப்படியெல்லாம் பாடுபட்ட கதையை விளக்கிய போதுதான் சத்யபாமாவுக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்தது. அப்படியென்றால் அராபிய வியாபாரிகள் விஜயநகரத்தாரிடம் வாளை காட்டியே நல்ல விலை பெற்றிருக்க முடியும் என்று கூறி சிரித்தாள் சத்யபாமா. எந்தவித போட்டியும் இன்றி அராபியர்கள் ஏகபோகமாக நடத்தி வந்த இந்த வியாபாரம் அதிக நாள் நீடிக்கவில்லை. போர்த்துகீசியர்கள் வந்து புகுந்ததும் பேராசை பிடித்த அராபிய வியாபாரிகளை அடித்து விரட்டினார்கள். இப்போது இந்திய துறைகளில் வந்து இறங்கும் அந்நிய குதிரைகள் அத்தனையையும் நமது ராஜ்யத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் போர்த்துகீசியர்கள். அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தவர் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் என்றார் ராமராயர். தமது மாமனாரின் மகோன்னதமான அந்த நாட்களின் நினைவினாலோ என்னவோ அவரது நெஞ்சு நிமிர்ந்தது. அப்போது தூதுவன் ஒருவன் வந்து வாய் புதைத்து வணங்கி நின்றான். அகமது நகரிலிருந்து திம்மாஜி, பீமாஜி தங்களை காண வந்திருக்கிறார்கள் என்றான். வரச் சொல்லேன் என்று கூறி வசதியாக திண்டிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார் ராயர். விஜயநகரின் ராஜ பிரதிநிதியாகவும் அதே சமயத்தில் பிரதம வேவுக்காரராகவும் அகமது நகரில் வேலை பார்த்து வந்தவர் திம்மாஜி, பீமாஜி.
நடுத்தர வயதுடைய அவர் வந்து வணங்கி நின்றார். என்ன திம்மாஜி, திருமண கோலாகலங்கள் எல்லாம் முடிந்தனவா? நிஜாம் ஷா இப்போது எங்கு இருக்கிறார்? மணவிழா முடிந்து மாப்பிள்ளையுடன் தலைநகருக்கு வந்திருக்கிறார். திம்மாஜியின் பேச்சில் தயக்கத்தை உணர்ந்த ராயர் அதன் காரணத்தை புரிந்து கொண்டவராக, திம்மாஜி, சத்யபாமா இருப்பதற்காக தயங்க வேண்டாம். அவளுக்கு தெரியாத அரசியல் ரகசியங்கள் ஏதும் இல்லை. நீ வந்த காரியத்தை மனம் விட்டு சொல்லலாம் என்றார். இந்த திருமணத்தின் உள்நோக்கமே எல்லாம் கேள்விப்பட்டேன் திம்மாஜி. விஜயநகரத்தை அழிப்பதற்காக முஸ்லிம் அரசுகளிடையே எப்பாடுபட்டாவது ஒற்றுமையை வளர்ப்பதற்கான முயற்சியிலே முழு மூச்சுடன் முனைந்திருக்கிறாரமே குதப்ஷா. ஆமாம், அவருடைய திட்டங்களின்படியேதான் எல்லாம் செயலாக்கப்படுகின்றன. பைத்தியக்காரன் என்று கூறி சிரித்தார் ராமராயர். தோல்வியின் அடியிலே தோன்றிய ஞானோதயம். விபரீதமான முடிவுக்கு வந்துவிட்டான் இப்ராஹிம். போகட்டும், எப்படியோ என் மகன் ஆதில் ஷாவுக்கு அழகும் அறிவும் நிரம்பிய சாந்த பீபி மனைவியாக கிடைத்தால். அதிர்ஷ்டக்காரன் ஆதில் ஷா. சாந்த பீபியை நான் சிறு குழந்தையிலேயே பார்த்திருக்கிறேன் என்றார். நிஜாம் ஷாவும் குதப் ஷாவும் ஆதில் ஷாவை தங்கள் அரசியல் சூதாட்டத்தில் பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சூழ்ச்சிக்காரர்களின் கை பொம்மையாகி வருகிறார் ஆதில் ஷா என்பதுதான் கவலைக்கிடமாக இருக்கிறது. இதில் நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை திம்மாஜி. ஆதில் ஷாவும் அப்படியெல்லாம் மாறக்கூடியவன் இல்லை என்றே எண்ணுகிறேன். ஏதோ கட்டாயத்தின் நெருக்கடியில் கல்யாணத்தின் போதையிலே கட்டுண்டிருக்கிறான், அவ்வளவுதான். பாண்டி நாட்டு நல் முத்து பேழைகளையும் நவரத்தினங்களால் ஆன ஆபரணங்களையும் ஆதில் ஷாவின் திருமண பரிசாக தாங்கள் அனுப்பினீர்களே, அதை எத்துணை அலட்சியப்படுத்திவிட்டார்கள் தெரியுமா? அரசாங்கத்தின் கீழ்த்தர ஊழியர்களுக்கு அவற்றை வெகுமதியாக வாரி வழங்கிவிட்டார்கள். ராமராயர் சிந்தனையில் ஆழ்ந்தார். வீணாக வன்மத்தை வளர்ப்பானேன் என்று எண்ணினாரோ என்னவோ. அவர்களின் உடைமையாகிவிட்ட பின்பு அந்த பொருட்களின் போக்கிடம் எதுவானால் நமக்கென்ன என்று கூறி சமாளித்தார். ஆதில் ஷாவே தம் கைகளால் அப்படி வாரி வழங்கி இருந்தாரானால் நாம் வருத்தப்படுவதற்கில்லை. விஜயநகரத்திலிருந்து வந்த வரிசைகள் என்று அறிந்தே அவைகளை அப்படி குதப் ஷாவும் நிஜாம் ஷாவும் மதிக்காமல் நடந்து கொண்டார்கள். ஆதில் ஷாவோ அவர்களின் செயல்களை தடுக்காதது மட்டுமல்ல, செயலற்றவராகவும் வீற்றிருந்தார். பீமாஜியின் மனம் எப்படி புண்பட்டிருக்கிறது என்பதை அவரது குரலே எடுத்து கூறியது. ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த அறவீட்டு முதல்வர், யோசிக்க வேண்டிய விஷயம்தான் என்றார் எங்கோ பார்த்து கொண்டு. விஜயநகரத்து இந்து படைகள் இஸ்லாத்தை இழிவுபடுத்திவிட்டதாகவும் முஸ்லிம் மக்களின் மத உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் மனம் போனபடி இந்து மன்னர்கள் நடந்து கொண்டதாகவும் தீவிரமான பிரச்சாரம் அங்கே நடைபெறுகிறது. மக்கள் மனம் பேதலிக்கும் அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஆதில் ஷாவின் அவையிலே குதப் ஷா ஆடிய நாடகத்தை பற்றி எனக்கு உடனே தகவல்கள் வந்துவிட்டன. ஆனாலும் இல்லாமல் வராது, அள்ளாமல் குறையாது என்பார்களே, அதுபோல. அப்படியானால் என்று ஆதுரத்துடன் அகல விழித்தாள் சத்யபாமா. அகமது நகர் சுல்தான் என்னை அவமானப்படுத்தியதை நான் மன்னித்தாலும் வேங்கடாத்ரியால் மறந்திருக்க முடியாது. உணர்ச்சிகளுக்கு இருப்பிடமான அவன் முற்றுகையின் போது பழிவாங்கும் எண்ணத்துடன் ஏதாவது முறை தவறி செய்திருக்கலாமோ என்று சந்தேகிக்கிறேன் என்றவர் உடனே அந்த நினைப்பை உதறிவிட்டு, அப்படியே இருந்தாலும் கூட ஒன்றை ஒன்பதாக்கி கூறும் இந்த இன வெறியர்களுக்காக என் தம்பியை விட்டு கொடுத்து விட மாட்டேன் சத்யபாமா. அவன் தவறு என் தவறு. அதற்காக எது வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை ராமராயருக்கு உண்டு. இந்த பாமினி சுல்தான்களைப் போல 10 பேர் கூடி வந்து எதிர்த்தாலும் விரட்டியடிக்கும் வீரம் இந்த விஜயநகரத்துக்கு உண்டு. அதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் போலும் என்றார். ரதம் தயாராக நின்று கொண்டிருந்தது. தம் இருக்கையிலிருந்து எழுந்து நடந்தவர் திம்மாஜியின் அருகில் வந்ததும் நிதானித்து, பாமினி சுல்தான்கள் ஒன்று சேர்ந்து திட்டங்கள் தீட்டட்டும் திம்மாஜி. விஜயநகர சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கிவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கட்டும். இது ஒரு நாளும் உருப்பட போவதில்லை என்று சொல்லிக்கொண்டே ரதத்தில் ஏறியவர் குதிரையின் லகானை கையில் எடுத்துக்கொண்டார். சத்யபாமாவும் ரதத்தில் ஏறி அவர் அருகில் ஒட்டினார் போல ஒய்யாரமாக நின்று கொண்டாள். திம்மாஜி, நீங்கள் எச்சரிக்கையாக எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் அனுப்பி கொண்டிருங்கள். உங்கள் ஒத்துழைப்பில்தான் சாம்ராஜ்யத்தின் உயர்வு இருக்கிறது என்றார். ராமராயரின் குரல் தேர் சக்கரங்களும் குதிரை குழம்புகளும் எழுப்பிய ஓசையில் ஒன்றி கலந்தது. வேங்கடாத்ரி குதிரையில் விரைந்து கொண்டிருந்தான். அந்த குதிரையின் வேகத்தையும் முந்திக் கொண்டு முன்னால் சென்றது அவன் மனம். கோல்கொண்டா, அகமது நகர் இவைகளின் முற்றுகையிலிருந்து தலைநகர் திரும்பியவனை தங்க விடவில்லை ராமராயர். கோவா துறைமுகத்தில் வந்து இறங்கியுள்ள குதிரைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து உடனே கிளம்பும்படி ஆணையிட்டு விட்டார்.
ஆயிஷாவின் நினைவாகவே போர்க்களத்திலிருந்து திரும்பியவன் அவளை சந்திக்க முடியாமலே குதிரை வியாபாரிகளை தேடி போகும்படியாயிற்று. இப்போது ஆயிஷாவை சந்திப்பதற்கு தேவி திருமலாம்பாளின் அரண்மனை அந்தப்புறத்தினுள் நுழைந்து ஆயிஷாவின் இருப்பிடத்தை விசாரித்து அறிந்து கொண்டான். அந்நியார் அரண்மனையில் இல்லை என்பதையும் அறிவித்தார்கள் பணிப்பெண்கள். உத்தியான வனத்தில் உள்ள வசந்த மண்டபத்து நிலா முற்றத்தை நோக்கி அவன் நினைவு தாவியது. புனையாத ஓவியமாய் பொங்கி புரளும் புது வெள்ளத்தின் பூரிப்போடு இளமை எதிர் நீச்சலிடும் மேனி எழிலுடன் ஏந்திழையால் ஆயிஷா நிலா முற்றத்திலே அமர்ந்திருந்தாள். அந்த பெண் மயிலை சுற்றி சூழ்ந்தபடி வண்ண புறாக்கள் கொட்டமடித்து கொண்டிருந்தன. முழங்கையை ஊன்றியபடி ஒருபுறமாக ஒரு கழித்த நிலையில் ஒயிலாக இடைக்கு மேல் உடலை உயர்த்தி அந்த புறாக்களுக்கு நேராக முகத்தை வைத்துக்கொண்டு அவைகளைப் போலவே என்று ஒலி எழுப்பி கேலி செய்து பிறகு கலகலவென்று சிரித்து தானே மகிழ்ந்து கொண்டிருந்தாள் ஆயிஷா. அந்த களீர் சிரிப்பொலியினால் கலக்கமடைந்த சில புறாக்கள் அவள் தோள் மீதும் இடை மீதும் பறந்து வந்து உட்கார்ந்து பயம் தெளிந்த நிலையில் தங்கள் பளிங்கு கழுத்தை நொடித்து பவள மூக்கினால் அந்த பாவையின் உடலை கொத்தி முத்தமிட்டு அவளுக்கு குறுகுறுப்பை உண்டாக்கின. இப்படி தனிமையிலே தன்னை மறந்த நிலையில் புறாக்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் ஆயிஷாவை, அவள் அழகை ஒயிலாக ஒரு கழித்த நிலையில் அவள் நிலா முற்றத்திலே படுத்திருக்கும் அந்த பாங்கை ரசித்தபடி தன் விழிகளுக்கு விருந்து படைத்து கொண்டான் வேங்கடாத்ரி. ஆயிஷா, அந்த மாட புறாக்களுடன் அவைகளைப் போலவே ஒலி எழுப்பி பேசி கொண்டிருந்தாயே, உனக்கு அவைகளின் பாஷை தெரியுமா என்று கேட்டு அருகில் வந்தான் வேங்கடாத்ரி. தனிமை என்று எண்ணி தான் செய்த சேஷ்டைகளை ஆடவன் ஒருவன் கண்டுவிட்டான் என்பதை அறிந்தபோது ஆயிஷாவின் முகம் குங்குமமாகியது. தளபதியாரை நீண்ட நாட்களாக இந்த பக்கமே காணவில்லையே என்று கேட்டு வைத்தாள். வேங்கடாத்ரி போர் முனைக்கு போயிருந்த செய்தி அவளுக்கு தெரியாததல்ல. நீதான் எங்களை கண்டாலே பாயும் வேங்கையாகி விடுகிறாயே, அதனால்தான் இந்த பக்கமே தலை காட்டவில்லை. வேங்கடாத்ரி வேங்கைக்கு பயந்தவரா என்ன? வேங்கைக்கு பயப்படவில்லை, மங்கையின் வேல் விழிகளை கண்டுதான் என்று குறும்பாக சிரித்தவன் தொடர்ந்து, தனிமையிலே புள்ளிமானாகவும் மாடப்புறாவாகவும் மாறி மந்தகாசமாக சிரித்து மகிழும் இந்த ஆயிஷாவாகவே நீ எப்பொழுதும் இருந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் தெரியுமா என்றான். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்திருந்தால் நான் அப்படித்தான் இருந்திருப்பேன். ஆனால் என்னை இப்படி இரட்டை வாழ்வு வாழ வைத்து விட்டாரே உங்கள் அண்ணா என்றபோது அவளிடம் தவழ்ந்த நளினம் மெல்ல விலகியது. எழில் மங்கையர்களுக்கு இத்தனை கோபமும் வன்மமும் கூடாது என்று தன் இடைக்கட்சியிலே சொருகி இருந்த எதையோ வெளியில் எடுத்தான். இதோ பார் ஆயிஷா, இதை உனக்காகவே கோல்கொண்டாவிலிருந்து கொண்டு வந்தேன். இதை கண்டபோது உன் கருங்குழலிலே இதை சூட்டினால் எத்துணை அழகாக எடுப்பாக இருக்கும் என்றுதான் என் கற்பனை ஓடியது என்று கூறியபடியே அதை அவளிடம் நீட்டினான். அது நெற்றி சுட்டி போன்ற ஓர் ஆபரணம். முஸ்லிம் மங்கையர் நெற்றியின் ஒரு ஓரத்தில் வந்து படியுமாறு அதை கூந்தலின் ஒருபுறமாக அணிந்து கொள்வார்கள். பிறை சந்திர பதக்கமும் அதன் கீழே முத்து சரமும் மேலே படிப்படியாக வைரங்களை கொண்டு இழைத்த வேலைப்பாடுமாக வேங்கடாத்ரியின் கரத்திலே அது ஜொலித்தது. அவனது நீண்ட கரத்திலே நெளிந்து கிடந்த அந்த விலை மதிப்பற்ற வைர அணியை பார்த்து விரக்தியோடு சிரித்தாள் ஆயிஷா. ஏனோ தெரியவில்லை, உங்களிடம் மட்டும் என்னால் வெறுப்போடு பேச முடியவில்லை. உதாசீனமாக ஒதுக்க மனமும் இல்லை. அப்படி ஏதோ ஒரு பாசம். வேங்கடாத்ரியின் உள்ளம் உவகையால் பொங்கி பொறித்தது. அன்பே ஆயிஷா, அந்த பாசத்தை நேசமாக்கி வளர்ப்போம். என் இதய ராணியாகிவிடு. உனக்கு ஏற்றமிக்க வாழ்வழிப்பேன் என்றபோது அவள் உடலை சிலிர்த்து கொண்டாள். அவள் கண்களில் அனல் வீசியது. அசையாத சிலையாகி அவனையே இமையாத விழிகளால் எரித்து விடுபவளைப் போல பார்த்தாள். ஆயிஷாவின் இந்த மாற்றத்தை கண்டு வேங்கடாத்ரி தவித்து போனான். அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாள் ஆயிஷா. அனல் வீசிய அவள் விழிகளில் அடுத்த வினாடி புனல் பொங்கியது. ஐயோ, என் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு தப்பு கணக்கு போட்டு விட்டீர்களே. நீங்கள் நினைப்பது போல உங்கள் வாழ்க்கை துணைவியாக என்னால் முடியாது. அதற்கு தகுதி பெற்றவளும் அல்ல நான். இந்த விஜயநகரத்திலே எதையும் யாரையுமே வெறுக்கும் நான் உங்கள் ஒருவருக்கு மட்டும் என் இதயத்திலே ஒரு இடத்தை அளித்திருக்கிறேன். அன்பராக அல்ல, அண்ணனாக என்றபோது அவள் பொங்கி வரும் அழுகையை அடக்க முடியாமல் விம்மினாள். அது ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. உங்கள் முன்னிலையில் மட்டும், உங்கள் நினைவில் மட்டும் நான் என் வேதனையை மறக்கிறேன். பழிவாங்கும் வெறி குணத்தை எண்ணி நானே வெட்கப்படுகிறேன். மலை உச்சியிலிருந்து பாதாளத்துக்கு உருண்டு போய் கொண்டிருந்தான் வேங்கடாத்ரி. சற்று முன்பு இன்ப சிறகடித்து பறந்த அவன் இதயம் இப்போது ரணமாக வலித்தது. கண்ணே என்று அழைக்க தவித்தேன்.
அண்ணா என்று அழைத்து விட்டாயே ஆயிஷா என்ற வேங்கடாத்ரியின் குரல் கம்மி விகாரமாக ஒலித்தது. சட்டென்று வேங்கடாத்ரியின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து, உங்கள் அன்பு சகோதரியாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா அண்ணா என்று நீர்மல்க கேட்டாள் ஆயிஷா. பிரமை பிடித்தவனாக நின்று கொண்டிருந்த அறவீட்டு இளவலின் துவண்ட கரங்கள் ஆயிஷாவை பற்றி தூக்கி நிறுத்தின. தாங்க முடியாத தாபத்தோடு அந்த தாமரை முகத்தை தன் இரு கரங்களாலும் தாங்கியபடி வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தான். உலர்ந்த அவன் உதடுகள் மெல்ல பிரிந்தன. ஆயிஷா, நீ என் அன்பு சகோதரிதான். இந்த அழகை எந்த விதத்தில் பெற்றால் என்ன? அதற்கு மேல் அங்கு அவன் முன்னால் நிற்க முடியவில்லை. பெண்ணை போல பெண்ணின் முன்னால் நின்று அழுது கொண்டிருக்க விரும்பாத வேங்கடாத்ரி வேகமாக வெளியேறினான். நிலா முற்றத்திலே விழுந்து கிடந்தது அவன் ஆசையோடு ஆயிஷாவுக்காக கொண்டு வந்திருந்த ஆபரணம். அதை கையில் எடுத்துக்கொண்ட ஆயிஷா விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பிரதம தளபதி தனது தமையனாகி தவிப்போடு வேகமாக வெளியே போய்க் கொண்டிருப்பதையே பார்த்தபடி பதுமையாக நின்றாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.